ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. சங்கேப ராமாயணம் பொருள். வால்மீகி முனிவர் எக்காலத்திலும் தவத்திலும் வேதாத்தியத்திலும் ஈடுபாடுடைய தவசிரேஷ்டரும் சொல்லின் செல்வருமாகனிய நாரதரை கேட்டார். இச்சமயம் இந்த பூமியில் யார் பண்புமிக்கவர், வீரன், தர்மமறிந்தவன், செய்நன்றி உள்ளவன், உண்மையே பேசுபவன், உறுதியான மனமுடையவன், ஒழுக்கமுள்ளவன், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாயிருப்பவன், நீதி நூல்களை அறிந்தவன், செயலின் திறமையுடையவன், காண்பதற்கு இனிமையானவன், தன்னடக்கமுள்ளவன், கோபத்தை வென்றவன், வசீகரமானவன், பிறரிடம் வெறுப்பு இல்லாதவன், போரில் முனைந்திருக்கும் சமயம் தேவர்களை அஞ்சும்படி செய்பவன், இவ்வாறான மனிதர் யார் என்பதை உம்மிடமிருந்து கேட்டறிய மிகவும் விரும்புகிறேன். தாங்களே அவ்வாறான மனிதரை அறிந்து சொல்லும் திறமையுடையவர். வால்மீகியின் வேண்டுகோளை கேட்ட உலகமும் அறிந்த ஞானியான நாரதர் கேளுங்கள் என்று மிக மகிழ்ச்சியுடன் சொல்ல ஆரம்பித்தார். பல அரிதான குணங்கள் உம்மால் சிறப்பாக கூறப்பட்டன. முனிவரே, அப்பண்புகள் நிறைந்த ஒருவரை நான் அறிந்தபடி கூறுகிறேன், கேளுங்கள். இஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவர், மக்களால் ராமர் என அறியப்பட்டவர், மனதை அடக்கியவர், பெரிய வீரர், ஒளி பொருந்தியவர், தைரியசாலி, புலன்களை அடக்கியவர், அறிவாளி, நியாயமானவர், பேசும் திறமை உடையவர், பெருமையுடையவர், பகைவர்களை அழிப்பவர், திரண்ட தோள்களும் வலிமையான கைகளும் சங்கு போன்ற கழுத்தும் அழகிய கன்னங்களும் உடையவர், பரந்த மார்பு உடையவர், பெரிய வில்லை ஏந்தியவர், வலிமையுடைய தோள்களால் பகைவர்களை அழிக்க வல்லவர், முழங்கால் வரை நீண்ட கைகளை உடையவர், தலையும் நெற்றியும் நன்கு அமைந்த தோற்றமுடையவர், எல்லா அங்கங்களும் சீராக அமையப்பெற்றவர், வசீகரமான நிறமுடையவர், பலசாலி, பரந்த மார்பும் விசாலமான கண்களும் உடையவர், அழகானவர், அரச லட்சணங்கள் உடையவர். தர்மாத்மா, சொன்ன சொல் தவறாதவர், மக்களின் நன்மையை கருதுபவர், புகழ்மிக்கவர், அறிவாற்றல் உடையவர், தூய்மையானவர், அடக்கமானவர், அமைதியான மனமுடையவர், பிரம்மாவிற்கு ஒப்பானவர், ஐஸ்வர்யமுடையவர், பகைவர்களை அழிப்பவர், ஜீவராசிகளை காப்பவர், தர்மத்தை நன்கு காப்பவர், தர்மங்களை காப்பவர், தன் பிரஜைகளை பாதுகாப்பவர், வேதங்களையும் அதன் அங்கங்களையும் நன்கு அறிந்தவர், வில்வித்தையில் சிறப்பானவர், சகல சாஸ்திரங்களின் கருத்துக்களையும் நன்கு அறிந்தவர், ஞாபக சக்தி பெற்றவர், விரைவில் நன்கு புரிந்து கொள்பவர், உலக மக்களால் போற்றப்படுபவர், சாதுவானவர், பெரிய மனது உடையவர், விவேகம் உள்ளவர், ஆறுகள் கடலில் சேர்வதைப் போல எப்பொழுதும் சான்றோர்கள் சூழ இருப்பவர், வணங்கத்தக்கவர், யாவரையும் ஒன்றாக நினைப்பவர், எக்காலத்திலும் இனிமையான தோற்றம் உடையவர். எல்லா நற்குணங்களும் நிறைந்த அவர் தாய் கௌசல்யைக்கு மகிழ்ச்சி பெறும்படி உள்ளார். சமுத்திரத்தைப் போல எல்லாம் நிறைந்தவர், இமயமலை போன்று உறுதியாக நிலையாக இருப்பவர், பராக்கிரமத்தில் விஷ்ணுவுக்கு ஒப்பானவர், சந்திரனைப் போல இனிமையான தோற்றமுடையவர், கோபம் வந்தால் காலாக்னி போன்றவர், பொறுமையில் பூமிக்கு சமமானவர், தாராளமாக கொடுப்பதில் குபேரனைப் போலவும் சத்தியத்தில் தர்மதேவதையைப் போலவும் இருப்பார். இவ்வாறான பல குணங்களுடைய பராக்கிரமசாலியான மூத்த மகனான ராமரை தசரத சக்கரவர்த்தி மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மக்களின் நன்மையை கருதும் மூத்தவனாகிய ராமரை மகிழ்வுடன் இளவரசனாக முடிசூட்ட நினைத்தார். அந்த முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை அவருடைய மனைவி கைகேயி பார்த்தாள். தனக்கு முன்னால் அளிக்கப்பட்ட 2 வரங்களால் ராமரை காட்டிற்கு அனுப்பும்படியும் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்றும் கேட்டாள். சத்தியம் தவறான அரசர் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவராய் தன் பிரியமுள்ள மகனான ராமரை நாட்டை விட்டு காட்டுக்கு செல்லுமாறு சொன்னார். தந்தையின் வாக்கை காப்பாற்ற, கைகேயின் விருப்பத்திற்கு இணங்க, கட்டளையை நிறைவேற்ற வீரராகிய ராமர் காட்டிற்கு சென்றார்.
மிகவும் அடக்கமான சுமித்ரையின் மகனான லக்ஷ்மணன் அண்ணன் ராமனிடமுள்ள பாசத்தினால் அவருடன் வனம் சென்றான். மிகவும் பிரியமுள்ள தம்பி அண்ணனுடன் சென்றான். ராமருக்கு மிகவும் பிரியமான உயிர் போன்ற மனைவி சீதை ஜனகரின் குலத்தில் இறைவனருளால் தோன்றிய சர்வலக்கணங்களும் பொருந்தியவளும் பெண்களில் மிகவும் சிறந்தவளுமாகிய தசரதரின் மருமகள் சந்திரனை பின்பற்றிச் செல்லும் ரோஹிணியைப் போல வனத்திற்கு ராமருடன் பின் சென்றாள். வனம் செல்லும் ராமரை தசரதரும் நகரவாசிகளும் வெகு தூரம் பின்தொடர்ந்தனர். தர்மாத்மாவாகிய ராமர் கங்கை கரையில் சிங்கவேரபுரத்தில் வேடர் தலைவனாகிய குகனை சந்தித்தவுடன் தேரோட்டியை, அதாவது சுமத்திரரை திருப்பி அனுப்பிவிட்டார். ஆழமான நீருள்ள கங்கையை ராமர் லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் குகனுடைய உதவியால் கடந்து வனத்தை அடைந்தார். அங்கு பரத்வாஜரை அடைந்து அவர் சொல்படி மூவரும் சித்திரக்கூடத்தை அடைந்தனர். அவ்வனத்தில் அழகான இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு இன்பமாக வசித்தனர். அங்கு சுகமாக தேவர்கள் கந்தர்வர்கள் போல வசித்து வந்தனர். ராமர் சித்திரக்கூடம் சென்றதை அறிந்ததும் ராஜா தசரதர் மகனை நினைத்து அழுது கொண்டே புத்திர சோகத்தினால் வானுலகை அடைந்து விட்டார். அவர் மரணமடைந்ததும் வசிஷ்டர் முதலியோர் பரதனை வரவழைத்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டினர். பலவானான பரதன் அரசை விரும்பவில்லை. ராமனுடைய பாதங்களை சரணடைய விரும்பி வனம் சென்றான். உத்தமமான குணங்களையுடைய பரதன் வனத்தை அடைந்து மகாத்மாவும் பராக்கிரமசாலியுமான ராமரை கெஞ்சி சொன்னார். தர்மம் அறிந்த தாங்களே நாட்டின் அரசர், மூத்த மகனே அரசராவார். உதாரகுணமுள்ள இனிய முகத்தையுடைய புகழ்வாய்ந்த ராமர் தந்தையின் ஆணையின்படி அரசை அடைய விரும்பவில்லை. பரதன் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். மூத்தவராகிய ராமர் தன் பாதுகைகளை பிரதிநிதியாக அளித்து பரதனையே மறுபடியும் வற்புறுத்தி நாட்டை ஆளும்படி சொல்லி அனுப்பிவிட்டார். பரதன் விருப்பம் நிறைவேறாதவனாய் திரும்பச் சென்று நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு பாதுகைகளை தொட்டு வணங்கி ராமர் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டு ஆட்சி செய்து வந்தான். பரதன் சென்ற பிறகு சத்தியம் தவறாத இந்திரியங்களை அடக்கி ஒரே நிலையில் இருக்கும் ராமர் அயோத்தி மக்கள் அங்கு அடிக்கடி வரக்கூடும் என்று ஆலோசித்து தண்டகாரண்யத்திற்கு சென்றார். தாமரை போன்ற கண்களை உடைய ராமர் பெரிய காட்டில் சென்று விராத்தன் என்ற அரக்கனை கொன்ற பிறகு சரபங்கர் என்ற முனிவரை கண்டார். சுதீஷ்ணரை கண்ட பிறகு அகஸ்தியரையும் அவரது சகோதரரையும் பார்த்தார். அகஸ்தியர் விரும்பியபடி இந்திரனால் கொடுக்கப்பட்ட வில்லையும் வாளையும் எடுக்க குறையாத இரு அன்புக்கூடுகளையும் மிகவும் மகிழ்வுடன் பெற்றுக் கொண்டார். அங்கு வனவாசிகளுடன் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல ரிஷிகள் அவரிடம் வந்து தேவர்களை வெறுக்கும் தங்களுக்கும் துன்பம் தரும் அரக்கர்களை அழிக்க வேண்டினர். ராமர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றார். அக்னி போன்ற தூய்மையான தண்டகாரண்ய முனிவர்களின் முன்பு போரில் எல்லா அரக்கர்களையும் வதம் செய்வதாக உறுதியளித்தார். அங்கு வனத்தில் இருக்கும் பொழுது ஜனஸ்தானத்தில் வசிக்கும் எந்த உருவத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடிய சூர்பனகை என்ற அரக்கி வந்து இன்னல் அளித்ததால் லக்ஷ்மணனால் மூக்கும் காதும் அறுபட்டு விகாரமடைந்தாள். சூர்பனகையால் தூண்டப்பட்டு போர் செய்ய வந்த அரக்கனான கரன், திரிசிரஸ், தூஷணன் மூவரையும் அவர்களுடன் வந்த வீரர்கள் யாவரையும் போரில் கொன்றார். அங்கு ஜனஸ்தானத்தில் வசிக்கின்ற 14,000 அரக்கர்களையும் கொன்றார். பிறகு தன் உறவினர்கள் கொல்லப்பட்டதை கேட்ட ராவணன் மிகவும் கோபமடைந்து பழிவாங்க மாரீச்சன் என்ற அரக்கனின் உதவியை நாடினான். ராவணன் மாரீச்சன் திரும்ப பலவானான ராமரை பகைத்துக் கொள்வது நல்லதல்ல என பல முறை எச்சரித்த பொழுதிலும் மரணகாலம் நெருங்கிவிட்டதால் அவனுடைய சொல்லை ராவணன் உதாசீனப்படுத்தி கேட்கவில்லை. ராவணன் மாரீச்சனுடன் ராமர் இருக்கும் ஆசிரமத்திற்கு சென்றான். அந்த மாயாவியான மாரீச்சனை கொண்டு
பொன்மானாக செயல்பட வைத்து ராம லட்சுமணரை அவர்கள் ஆசிரமத்தை விட்டு வெகு தூரம் செல்லும்படி செய்தான். ஆசிரமத்தில் தனியாய் இருந்த ராமருடைய மனைவியான சீதையை தூக்கிச் சென்றான். வழிமறித்த ஜடாயுவை கொன்றான். கழுகு அடிபட்டு மரண வாயிலில் இருப்பதைக் கண்டு மைதிலி பலவந்தமாக தூக்கிச் செல்லப்பட்டால் என கேட்டு ரகுவம்சத்தில் தோன்றியவர் மிகவும் துயரமடைந்து மனமுடைந்து உரக்க அழுதார். பிறகு உயிரிழந்த ஜடாயுவை தகனம் செய்தார். காட்டில் சீதையை தேடிச் சென்ற பொழுது விகாரமான பயங்கரமான உருவம் கொண்ட கபந்தன் என்னும் அரக்கனை பார்த்தார். மகாபாகுவான ராமர் அவனை கொன்று எரித்தார். அவன் வானுலகை அடைந்தான். அவன் தவம் செய்து கொண்டிருக்கும் சபரியை பார்க்கச் சொன்னான். சாந்தமான அறவழியில் நடக்கும் தபஸ்வியான சபரியின் தேஜஸ்வியான ராமர் சென்றார். தசரதர் மகனாகிய ராமர் சபரியால் நன்கு பூஜிக்கப்பட்டார். பிறகு பம்பா நதிக்கரையை அடைந்து ஹனுமான் என்ற வானரத்தை சந்தித்தார். ஹனுமானுடைய பேச்சை கேட்டு சுக்ரீவனிடம் நட்பு கொண்டார். ராமர் சுக்ரீவனிடம் தன்னை பற்றிய விவரங்களை கூறினார். ஆரம்பம் முதல் சீதையை இழந்தது வரை நடந்தவைகளை முற்றிலும் கூறினார். அவை எல்லாவற்றையும் கேட்ட சுக்ரீவன் அவரிடம் பிரியம் கொண்டவனாக அக்னி சாட்சியாக நட்பு செய்து கொண்டான். பிறகு வானரங்களின் அரசனான சுக்ரீவன் தனக்கும் வாலிக்கும் ஏற்பட்ட பகையையும் தன் கஷ்டங்களையும் கூறினான். அப்பொழுது ராமர் வாலியை வதம் செய்வதாக உறுதியளித்தார். சுக்ரீவன் ராமருடைய பராக்கிரமத்தில் சந்தேகம் கொண்டு வாலியின் பலத்தை பற்றி விவரமாகச் சொன்னான். ராமர் நம்புவதற்காக சுக்ரீவன் பெரிய மலைக்கு சமமான நீண்ட துந்துபியின் எலும்புக்கூட்டை காண்பித்தான். பெரிய கைகளை உடையவராகிய ராமர் எலும்புக்கூட்டை பார்த்து புன்சிரிப்புடன் தன் கால் கட்டை விரலால் அதை 10 யோஜனை தூரம் 80 மைல் தூக்கி எறிந்தார். மேலும் நம்பிக்கை ஏற்பட ஒரு பெரிய அம்பினால் வரிசையாய் இருந்த 7 பனை மரங்களையும் துளைத்துக் கொண்டு ஒரு மலையையும் பிளந்து கொண்டு அதல விதல சுதல தலாதல மகாதலம் இவற்றையும் கடந்து ரசாதலத்தையும் துளைத்துக் காட்டினார். ராமருடைய செயல்களால் நம்பிக்கை ஏற்பட்டு சுக்ரீவன் மனம் மகிழ்வுடன் ராமருடன் வாலி இருக்கும் மலைகளின் நடுவில் உள்ள குகை போன்ற கிஷ்கிந்தைக்கு சென்றான். தங்கம் போன்ற நிறமுள்ள வானரத் தலைவன் சுக்ரீவன் கர்ஜனை செய்தான். பெரிய சத்தத்தால் பரபரப்படைந்த வானர அரசன் வாலி வெளியே வந்தான். வாலியின் மனைவி தாரை தடுத்தும் அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அவன் சுக்ரீவனுடன் போர் செய்ய வந்தான். அங்கேயே ராமர் வாலியை ஒரே அம்பினால் கொன்றார். சுக்ரீவன் சொல்படி போரில் வாலியை கொன்ற பிறகு சுக்ரீவனை அந்த ராஜ்யத்தின் சிம்ஹாசனத்தில் அமர்த்தினார். சுக்ரீவன் எல்லா வானரங்களையும் கூட்டி ஜனகர் மகளாகிய சீதையை தேடுவதற்காக எல்லா திசைகளிலும் அனுப்பினான். அதில் பலசாலியான ஹனுமான் சம்பாதி எனும் கழுகு, அதாவது வெகு தூரத்தில் பார்க்கும் சக்தியுடையது, அதன் சொன்னதை கேட்டு 100 யோஜனை தூரம் உள்ள சமுத்திரத்தை தாண்டிச் சென்றார். அங்கு ராவணனால் ஆளப்பட்ட லங்காபுரியை அடைந்து பல இடங்களிலும் சீதையை தேடி காணாமல் ராமரையே நினைத்துக் கொண்டிருக்கும் சீதையை அசோகவனத்தில் பார்த்தார். சீதையிடம் ராமருடைய மோதிரத்தை அளித்து தான் அனுப்பப்பட்ட விவரங்களை சொல்லி அவருக்கு ஆறுதல்கள் கூறி பிறகு அசோகவனத்தின் நுழைவாயிலை அழித்தார். அவரிடம் போரிட வந்த 5 சேனாதிபதிகளையும் 7 மந்திரி குமாரர்களையும் கொன்றார்.
பிறகு ராவணன் மகன் அக்ஷகுமாரனையும் கொன்றார். பின் வந்த இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் தன்னை கட்டுவதற்கு இணங்கினார். பிரம்மாஸ்திரத்திலிருந்து பிரம்மாவின் வரத்தினால் தான் விடுபட்ட போதும் அரக்கர்கள் அவரை கட்டிய பொழுது ராவணனை பார்ப்பதற்காக அதை பொறுத்துக் கொண்டார். ராவணன் அவர் கூறியதை ஏற்காமல் ஹனுமானின் வாலில் நெருப்பு வைக்கச் சொன்னான். சீதை இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு லங்காபுரியை வாலில் உள்ள நெருப்பினால் எரித்துவிட்டு ராமருக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூற திரும்பி வந்தார். அறிவாளியான ஹனுமான் மகாத்மாவாகிய ராமரை அடைந்து அவரை சுற்றி வந்து வணங்கி நேரில் கண்டேன் சீதையை என்றார். பிறகு சுக்ரீவனுடனும் வானர சேனைகளுடனும் சமுத்திரத்தின் கரையை அடைந்தனர். விபீஷ்ணர் சரணடைந்த பின்பு ராமர் சூரியனைப் போல் ஒளி வீசும் அம்புகளால் சமுத்திரத்தை அடிவரை கலங்கச் செய்தார். ஆறுகளின் தலைவனாகிய சமுத்திரம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருத்தம் தெரிவித்தான். பிறகு அவன் சொல்படி நலன் உதவியுடன் சமுத்திரத்தின் குறுக்கே பாலம் அமைத்தனர். ராமர் லங்காபுரியை அடைந்து ராவணனை போரில் கொன்றார். சீதையை திரும்பப் பெற்ற பொழுது அவரது மனநிலை தெளிவாய் இல்லை. வானரர்கள் மற்றவர்கள் நடுவில் சீதையை ராமர் கடுமையாக பேசினார். அதை பொறுக்காமல் கற்பில் சிறந்த சீதை அக்னியில் பிரவேசித்தாள். அக்னி தேவர் தோன்றி சீதையை குற்றமற்றவள் என்று சொல்லவும் சீதையை ஸ்ரீராமர் ஏற்றுக்கொண்டார். அச்செயலை கண்ட உலகமும் சராசரங்களும் மகிழ்ச்சியடைந்தனர். தேவர்களும் ரிஷிகளும் மகிழ்ந்தனர். எல்லா தேவர்களாலும் புகழ்ந்து வணங்கப்பட்ட ராமரும் மகிழ்ச்சியடைந்தார். பிறகு லங்காபுரிக்கு அரக்கத் தலைவனாகிய விபீஷணனை அரசனாக முடிசூட்டிவிட்டு செய்ய வேண்டிய செயல்களை நன்கு செய்து முடித்ததாக ராமர் கவலையை விட்டு ஆனந்தமடைந்தார். தேவர்களின் வரத்தினால் போரில் மடிந்த வானரர்களை எல்லாம் உயிர் பெறச் செய்து நண்பர்கள் உறவினர்களுடன் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு புறப்பட்டார். யாவருக்கும் இன்பமளிக்கும் பராக்கிரமம் வாய்ந்த ராமர் பரத்வாஜர் ஆசிரமத்தை அடைந்து பரதனிடம் ஹனுமாரை அனுப்பினார். ராமர் பழைய விருத்தாந்தங்களை சொல்லிக்கொண்டே புஷ்பக விமானத்தில் ஏறி சுக்ரீவனுடன் நந்தி கிராமம் சென்றார். புத்திசாலியான ராமர் நந்தி கிராமத்தில் ஜடாமுடியை நீக்கி தன் சகோதரர்களுடன் சீதையுடன் அயோத்திக்கு சென்று அரசாட்சியை திரும்பப் பெற்றார். ராமர் அரசாண்டபோது மக்கள் யாவரும் சந்தோஷமாய் இருந்தனர். தர்மவான்களாக இருந்தனர். பஞ்சமில்லை, மனக்கவலை இல்லை, நோய்களால் பாதிக்கப்படவில்லை, திருடர் பயமில்லை, நன்கு வாழ்ந்தனர். பெற்றோர்கள் சிறுவர்கள் அகால மரணத்தினால் வருந்தவில்லை. ஸ்திரீகள் கணவரை இழந்து வருந்தவில்லை. பெண்கள் கற்பில் இருந்து வழுவாமல் நன்கு வாழ்ந்தனர். நெருப்பினால் பயமில்லை, வெள்ளத்தினாலும் பயமில்லை, புயல் காற்றினாலும் பயமில்லை, பலவித ஜுரங்களாலும் பயமில்லை. பசி பட்னியால் வருந்தவில்லை, கொள்ளையடிப்பவர்கள் இல்லை. நகரங்களிலும் கிராமங்களிலும் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் செல்வமும் உணவு தானியங்களும் நிறைந்து இருந்தன. யாவரும் கிருதயுகத்தில் இருந்தது போல மிகவும் சுகமாய் இருந்தனர். ராமர் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து ஏராளமான தங்க நாணயங்களை தானமாக அளித்தார். ராமர் வித்வான்களுக்கு 10,000 கோடி பசுக்களை முறைப்படி கொடுத்தார். எண்ணற்ற செல்வத்தை பிராமணர்களுக்கு அளித்தார்.
ரகுகுலத் தோன்றலாகிய அவர் மேன்மையான பல புகழ்வாய்ந்த அரச வம்சங்களை தோற்றுவிப்பார். உலகில் யாவரையும் அவரவர் வேலையை செவ்வனே செய்யும்படி ஏற்பன செய்வார். ராமர் 11,000 ஆண்டுகள் நன்கு அரசாட்சி செய்து பிரம்மலோகத்தை அடைவார். இந்த தூய்மையான பாவங்களற்ற புண்ணியமான வேதங்களுக்கு சமமான ராமச்சரித்திரத்தை யார் படிக்கின்றார்களோ அவர்கள் பாவங்களில் இருந்து விடுபடுவர். இந்த ராமாயணத்தை அறிந்து படிப்பவன் நீண்ட ஆயுளை பெற்று மகன் பேரன் உறவினர்களுடன் நன்கு வாழ்ந்து பிறகு வானுலகிலும் சிறப்படைவான். இதை படிக்கும் பிராமணன் சொல்லாற்றலை பெறுவான். க்ஷத்ரியன் நாட்டின் தலைவன் ஆவான். வணிகர்கள் தனம் தானியம் லாபமடைவர். 4ஆம் வர்க்கத்தினரும் சிறப்புடன் வாழ்வர். தீயவனவெல்லாம் மறைந்து பலவித அச்சங்களும் நீங்கி நோய்களால் துன்புறாமல் நல்வழியில் பெற்ற செல்வத்துடன் புகழ்மிக்க தோன்றல்களுடன் மக்கள் யாவரும் மகிழ்வுடன் அமைதியாய் வாழ்ந்திட ராமர் அருள் புரியட்டும்.